வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது தாரகை டைரிஸோட பாகம். நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு துணை தேவை. நம்மளுக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ, இந்த நல்ல விஷயத்தை செய், இந்த கெட்ட விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் புத்தகமாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நெருங்கியவர்களாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு நெருங்கியவர்கள் பக்கத்தில் இல்லாத சமயத்தில் நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோம். நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ணணும், நம்ம என்ன நல்லது பண்ணுறோமா, இல்லை நம்ம பண்ண போகிற விஷயம் தப்பாக முடியுமா அப்படின்ற குழப்பத்தில் நம்ம இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் நமக்கு ஒரு வழி துணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த விழிப்புணர்வை, அந்த உபயோகமான ஒரு அழகிய புத்தகத்தோட அவ்வளவு அறிவுத்திறன் கொண்ட புத்தகத்தை நான் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நான் படிக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு இல்லாமல் என்னுடைய பக்கம் டைரிஸில் பார்க்குற ஒருத்தருக்கு இந்த திருக்குறளோ இல்லை இதுக்கு மேலே வரப்போகிற மற்ற திருக்குறளுடைய விளக்கம் அவங்களுக்கு அந்த டைம் ஆஃப் லைஃப்பில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னாக்கா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுதான் இந்த திருக்குறள் தொடர்ச்சியோட முதல் நோக்கம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது அறத்துப்பால், கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது பாடியவர், எழுதியவர் திருவள்ளுவர். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் இவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு இந்த திருக்குறள் எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு அவரே இதில் விளக்கமும் கொடுத்துருக்காரு. நம்ம எழுதுகிற எழுத்தாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற மொழியாக இருக்கட்டும், இல்லை வேறு மொழியாக இருக்கட்டும், எல்லா மொழியிலுமே அவங்கவுங்க மொழியில் ஒரு அகர எழுத்து இருக்கும். நம்ம எடுத்ததும் மெய் எழுத்துக்கு போக மாட்டோம். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்ததும் அ ஆ இ ஈன்ட்டு அகர எழுத்தில் தான் நம்ம எல்லாமே ஆரம்பிப்போம். அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஆ வரிசையிலேருந்து தான் ஆரம்பிப்போம். மற்ற மொழிகள்லேயும் அதே மாதிரி தான் அவங்களுடைய முதன்மை எழுத்து ஒன்று இருக்கும். அதிலேருந்து தான் கற்றுக் கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம எழுதுகிற எழுத்து, இந்த எழுத்து மூலியமாக நம்மளுடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறோம். இதில் நம்ம என்றைக்குமே நம்ம கடவுளை வச்சு எழுதுவோம். எதா எழுதினாலும் நம்ம குழந்தையாக இருக்கட்டும், முதல் வாழ்த்தை அம்மா அப்பான்னு கற்றுக் கொடுத்து தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் முதல்ல பார்த்தவங்க இறைவன், அவங்க தான் முதல்ல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா தான் நம்மளுக்கு முதன்மையானவங்க. அவங்கள தான் நம்ம முதல்ல பார்த்து அவங்க மூலியமாக தான் நம்ம நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க முதல்ல தூங்கி எழுந்ததும் கடவுளை நினச்சி அவங்களுடைய நாளை அழகாக இன்பமாக ஆரம்பிக்கலாம். அப்பா அம்மாவை முதல்ல எனக்கு முக்கியம், அவங்க தான் என்னுடைய முதல் பகவன் அப்படின்னு நினைக்கிறவங்க பெற்றோர்களை நினைச்சும் இல்லை அவங்களுடைய பெரியவர்களை நினைச்சும் அந்த நாளை ஆரம்பித்தா நல்லதாக இருக்கும். நன்றி.